ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதைப்போமா. நாம் இன்னைக்கு ஒரு புதிய ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ராமாவோட பேர் என்னன்னா ஸ்ப்ரிங் ஃபீவர். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு கேங்ஸ்டருக்கும் ஒரு டீச்சருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ரொமான்ஸை தான் இந்த கதையில் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம டீச்சரை தான் காட்டுறாங்க. ஸோ டீச்சர் வந்து ஒரு கொரியால இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடைக்கோடி இருக்கிற ஒரு கிராமத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ காலைல எழுந்திரிச்சோடனே உங்களோட மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோ, இன்னைக்கு நீ யாரை பார்த்தும் சிரிக்கக்கூடாது, சந்தோஷமாவும் இருக்கக்கூடாது, நீ இருக்கிறதே தெரியாம போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு தானே மோட்டிவேஷன் சொல்லிக்கிட்டு வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்புவாங்க. ஆக்சுவலாக டீச்சர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து நார்மலாக நர்ட் ஸ்டூடெண்ட்டை தானே கேள்விப்பட்டிருப்போம். இவங்க வந்து நர்ட் டீச்சராக வந்து இருப்பாங்க. ஸ்கூலில் இருக்கக்கூடிய யார்கிட்டையுமே ஒழுங்காக பேச மாட்டாங்க. லைக் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிடையாது, கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட யார்கிட்டையுமே ஒழுங்காக பேச மாட்டாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கிற இடமே தெரியாத மாதிரி இருந்துட்டு போவாங்க. கூட இருக்க டீச்சர்ஸ்க்கு எல்லாமே டவுட் வரும், இவங்களால பேச முடியுமா பேச முடியாதா அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு கொள்கையோட வந்து நம்ம டீச்சர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எதுக்காக இந்த கொள்கை அப்படிங்கிறத இது வரைக்கும் நமக்கு காட்டல. அடுத்த சீன்ல நம்ம டீச்சர் வேலை பார்க்கக்கூடிய ஸ்கூல்ல வந்து காட்டுறாங்க. ஸோ அங்க அதே ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ரொம்ப பாப்புலரான பையன். அந்த பையனோட அங்கிள், அந்த பையனுக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது. அவங்க அங்கிள் வந்து ஸ்கூலுக்கு வராங்க. இத பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே எங்கெங்க இடம் கிடைக்குதோ அங்க எல்லாமே போய் ஒளியிறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவள் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஸோ இவர் எப்படி அப்படின்னா, ஒரு கேங்ஸ்டர் வைபை வந்து தரக்கூடியவங்க. ஸோ அதனால ஸ்கூல்ல இருக்க எல்லா டீச்சருக்குமே வந்து இவரை பார்த்தாலே வந்து பயம். ஸோ அதனால எல்லாரும் கிடைக்கிற இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ அங்கிள் எதுக்குள்ள வந்திருப்பாரு அப்படின்னா, அவங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பேரண்ட்ஸ் ஓட பேச்சை கேட்டு நடக்கிற பசங்களுக்குன்னு அவார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் இவங்களோட நீஸ்க்கு வந்து அவார்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த பையனுக்கு யார் பேரண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க, நான் தான் அவனோட பேரண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்காக வந்து ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து சிங்கிள் பேரண்ட்டாக, ஆக்சுவலாக அந்த பையனுக்கு இவர் அங்கிள், ஆனால் இவர் தான் வந்து பேரண்ட்டாக இருந்து வளர்த்துருப்பாரு. ஸோ அந்த பையனுக்காகவே வளர்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாமா. அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. எங்க ஸ்டாஃப் ரூம்ல இவ்வளோ கலவரம் போகும்போது, அதுலயும் ஒரு குதூகலமாக ஹீரோ வந்து டீச்சரை பார்த்த உடனே, "ஹாய் பியூட்டி" அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. "என்னடா இவன் கேங்ஸ்டர்ன்னு சொன்னீங்க, இப்படி என்ன பொண்ணுகிட்ட வழிஞ்சுக்கிட்டு இருக்கான்?" அப்படின்னு நீங்க கேட்குறது தெரியுது. ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு முன்னாடியே டீச்சரை எங்கேயோ வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதனால தான் போய் தெரிஞ்சவங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேச, ஹீரோயினுக்கு வந்து இவன் ஏன்டா நம்மகிட்ட இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஒன்றுமே பேச மாட்டாங்க. அங்கிளோட பையன் வந்து எப்படின்னா, ஸ்கூல்லேயே ரொம்ப பாப்புலரான பையன். படிப்ஸ்லேயும் டாப்பு, ஸ்போர்ட்ஸ்லேயும் டாப்பு. ஸோ எல்லாத்துலேயுமே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பையன். ஸோ இவன் அவங்க கிளாஸில் இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு மேலே க்ரஷ் வச்சுருப்பான். ஸோ அந்த பொண்ணை வந்து எப்போவுமே செகண்ட் ரேங்க் வந்து வாங்கிட்டு இருப்பா. ஸோ அது இவனால தான். அதனால் அந்த பொண்ணு இவன் மேலே பயங்கர காண்டில் இருக்கும். ஸோ அந்த பொண்ணு இவன் மேலே இன்ட்ரெஸ்டே காட்டாது. பையனுக்கு தான் என்ன அப்படின்னா, ஒன் சைடாக அந்த பொண்ணு மேலே க்ரஷ் போய்கிட்டு இருக்கும். இப்ப அவங்க அங்கிள் வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு கலவரம் பண்ணிட்டு போயிருப்பாங்க இல்லையா? இத தெரிஞ்ச உடனே அந்த பையன் வந்து எல்லாத்துக்கும் சாரி கேட்டுட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, அங்கேருந்து கிளம்பிருவான். ஸோ இத பார்க்குற ஹீரோயின் வந்து எப்பவுமே வாயே தொறக்காதவங்க வந்து பயங்கரமா கேள்வி கேட்பாங்க. "இது யாரு? இது வந்து அந்த பையனோட அங்கிளா? என்ன பண்றாங்க? ஏன் இப்படி பண்றாங்க? எதுக்காக பயப்படுறீங்க?" அப்படிங்கிறது நான் ஸ்டாப்பா கேள்வி கேட்க, அப்பதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "அவன் வந்து இந்த ஊரோட ஒரு பெரிய கேங்ஸ்டர். இங்க எங்கேயாவது பிரச்சனை நடக்குதுன்னா, அங்க கண்டிப்பா அவன் இருப்பான். அவன் எத்தனை கொலை பண்ணியிருக்கான்னு தெரியுமா? அவங்களே ஒரு நாள் பார்த்துருக்கோம். நைட்ல யாரையோ புதைக்கிறதுக்காக குழி தோண்டிக்கிட்டு இருந்தான். எப்ப பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்லயே தான் இருப்பான். அவனை தேடி போலீஸ் வந்துகிட்டே இருக்கும். ஊர்ல ஒருத்தன் விடாம எல்லாத்துட்டையும் வந்து சண்டை இழுப்பான். அதனால டீச்சர் நீங்க கொஞ்சம் அவன்கிட்ட கவனமா இருங்க" அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சேர்ந்து சொல்லுவாங்க. இப்ப டீச்சர் வந்து இந்த கிராமத்துல ஒரு வாடகை வீட்ல தான் தங்கியிருப்பாங்க. அந்த வீட்டோட லாக் வந்து அடிக்கடி மக்கர் பண்ண ஆரம்பிச்சதும், அதே மாதிரி தான் இன்னைக்கும் மக்கர் பண்ணிரும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஓனர் கிட்ட வேற ஏதாவது சாவி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருப்பாங்க. அந்த நேரத்துக்கு பார்த்து பின்னாடி யார் வருவா அப்படின்னா, நம்மளோட
அங்கிள் வந்து நடந்து வந்துகிட்டு இருப்பாரு. ஸோ ஆல்ரெடி தான் வந்து பெரிய கேங்ஸ்டரு, கொலை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து கதை விட்டுருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் கேட்ட உடனே, ஆஹா! இவன் எதுக்கு நம்ம பின்னாடி வரான்? அப்படிங்கிற மாதிரி இவங்க பயந்து ஓட, பின்னாடியே அங்கிளும் தொரத்துவாரு. எதுக்கு தொரத்துறாருன்னு தெரியல. ஸோ ஒரு கட்டத்தில அங்கிள் வந்து டீச்சர வந்து பிடிச்சிடுறாங்க. பார்த்தா அவர் வந்து இந்த சிக்கன் கபாப் இருக்கும் இல்லையா? அத வாங்கிட்டு வந்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ என்ன ஆச்சுன்னு கேட்டப்ப, இந்த மாதிரி டோர் லாக் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம டீச்சர் சொல்ல, அந்த இடத்துல வந்து டீச்சருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அங்கிள் அங்கேருந்து கிளம்பிருவாரு. அவங்க ஸ்கூல்ல வந்து பேரண்ட் டீச்சர் மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டீச்சர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி மீட்டிங் இருக்கு அட்டெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபேமஸான பையன் வந்து நம்ம டீச்சரோட கிளாஸ்ல தான் இருப்பான். டீச்சர் தான் அந்த கிளாஸ்க்கு ஹோம் ரூம் டீச்சர். அதாவது ஹெட் டீச்சர்ன்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ் டீச்சர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் நம்ம டீச்சரு. ஸோ இப்போ இவங்க தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கிள் கால் பண்ணி இந்த மாதிரி பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்கு. நீங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடணும். இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே ஸ்டாஃப் ரூம்ல இருக்க மத்த டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருவாங்கன்னா, சுத்து போட்டுருவாங்க. சுத்து போட்டுட்டு, "எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. வாய் எதுவும் விட்றாத. ஏதாவது வம்பாச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் உன் கதை ஓவர்" அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பில்டப் பண்ணி விடுவாங்க. இவங்களும் ஆல்ரெடி வந்து பின்னாடியே தொரத்திட்டே வந்திருப்பாங்க. அதனால ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பான்னா, போலீஸ்க்குலாம் கால் பண்ணியிருப்பா. ஸோ அது எல்லாமே வந்து யார்ட்ட சொல்றாங்க, கூட வேலை பார்க்குற இன்னொரு டீச்சர்ட்ட வந்து சொல்லி புலம்புறாங்க. அவங்களும் "நீ தைரியமா இரு" அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லி அனுப்புறாங்க. அந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நாளும் வருது. டீச்சரும் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் அங்கிள் வந்து ரொம்பவே ஃப்ளர்ட் பண்ணேன். "டேய் உனக்கு இப்ப என்னடா பிரச்சனை? என்னடா பிரச்சனை?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "ஐய்யய்யோ! கொண்டு போய் சொத்துல விசிச்சு வச்சுருவாங்களே!" அப்படிங்கிற ஒரு காமெடியில தான் இருக்கும். அப்படியே எப்படியோ சமாளிச்சு அந்த பேரண்ட்ஸ் டீச்சிங் மீட்ட இங்க வந்து முடிச்சிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கப்ப வந்து ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு செடி தொட்டி வந்து அங்கிள் வந்து உடைச்சிருப்பாரு. ஸோ அதுக்கு காம்பன்சேட் பண்ற விதமா ஒரு பெரிய செடி வந்து வாங்கி கிளாஸ் ரூம்ல வைக்க, அது எல்லாருக்குமே வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணிருவாங்க, ஹீரோயினோட வீட்ல வந்து அந்த செடிய வந்து வச்சுருவாங்க. டைம்ல ஹீரோயினுக்கு வந்து அவங்க வீட்லேருந்து கால் வருது. அவங்க அப்பா தான் கால் பண்றாங்க. ஸோ அப்பாவோட குரல கேட்ட உடனே டீச்சர் வந்து ஒரு மாரி ஆயிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, கால வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைனால வீட்ட விட்டு இங்க வந்துட்டாங்க போல இருக்கு. ஸோ அது என்ன ரீசன் இப்போ வரைக்கும் நமக்கு காட்டல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே இந்த சைடு நம்ம கொரியால இருக்கக்கூடிய சியோல காட்டுறாங்க. அங்க ஒரு லாயர காட்டுறாங்க. அந்த லாயர் வந்து ரொம்ப வருஷமா ஒருத்தன வந்து தேடிட்டு இருக்கான். ஸோ யாரோ வந்து பணத்த வாங்கிட்டு வந்து ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி தேடிக்கிட்டு இருக்க ஒரு லாயர வந்து ஒரு ஆக்ட்ரஸ் வந்து கூப்பிடுறாங்க. அந்த ஆக்ட்ரஸோட ஃபேன் தான் இந்த லாயரு. ஸோ கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி என்னோட பொண்ணு வந்து வீட்ட விட்டு ஓடி போயிட்டா. எப்படியாவது கண்டுபிடிச்சு குடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவங்க சொல்ற அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது. நம்ம டீச்சர் தான். ஆக்சுவலா டீச்சரோட அம்மா தான் அந்த ஆக்ட்ரஸு. ஸோ வீட்ட விட்டு ஏதோ ஒரு பிரச்சனைல ஓடி வந்துட்டாங்க. கண்டுபிடிச்சுக்க சொல்லி நம்ம லாயர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க, ஸ்கூல்லாம் ஆ எல்லா சப்ஜெக்ட்டையும் உடையும் தனித்தனியா கிளாஸு, கிளப் ஆக்டிவிட்டி அப்படிலாம் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸுக்கு நம்ம டீச்சர் தான் வந்து இன்சார்ஜா இருக்காங்க. ஸோ மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபீல்ட் ஒர்க்கு, ஃபீல்ட் ட்ரிப்லாம் போகுறப்ப நம்மளும் எங்கேயாவது போலாமா? அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்க, உடனே வந்து நம்ம ஃபேமஸான பையன், இந்த மாதிரி எங்க அங்கிள் வந்து சோலார் எனர்ஜி பிளான்டேஷன் இருக்கு இல்லையா? அங்க தான் ஒர்க் பண்றாங்க. நம்ம ஏன் அங்க ஃபீல்ட் ட்ரிப் போடக்கூடாது? அதுவும் ஒன் ஆஃப் த ரினியூவபிள் எனர்ஜி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுவும் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஓகே சொல்றாங்க. பட் டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல அப்பலாம் நீங்க சொன்ன இடத்துக்குலாம் போக முடியாது. அந்த மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் அந்த இடத்த பார்த்தா தான் சொல்ல முடியும். நம்ம வேற ஏதாவது இடம் போலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா தனியா போனா தான் மாட்டிப்போம்ன்னு தெரியும்ல கேங்ஸ்டர் கிட்ட. ஸோ அதனால தான். இத வந்து அந்த ஃபேமஸ் பையன் அவங்க அங்கிள் கிட்ட வந்து சொல்ல, அங்கிளும் டீச்சர் கிட்ட வந்து பேசுறாங்க. அத விட நீங்க ஒன் டைம் கூட அந்த இடத்த பார்க்காம பசங்களுக்கு முடியாது அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு டைமாவது வந்து பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, சரி ஓகே நான் வரேன். ஆனாலும் என்னால தனியா வர முடியாது. அந்த பையனையும் நம்ம கூப்பிட்டுக்கலாம். 3 பேரா சேர்ந்து பார்க்கலாம். எனக்கு ஓகே அப்படின்னா நான் பசங்களோட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க. இந்த சைடு அப்படியே வந்து நம்ம ஃபேமஸ் பையனோட க்ரஷ் இருக்கும் இல்லையா? க்ரஷோட வீட்ல காட்டுறாங்க. ஸோ க்ரஷோட வீட்ல வந்து க்ரஷுக்கு வந்து கொஞ்சம் மரியாதை கம்மியா இருக்கு. எதனால அப்டின்னா, செகண்ட் பீரியட் எடுக்கிறனால. ஸோ அதனால அந்த மொத்த காண்டியும் க்ரஷ் வந்து நம்ம ஃபேமஸ் பையன் மேல தான் கொட்டி தீர்க்கணும் அப்டிங்கிறோட வெறியோட இருக்கா. அடுத்த நாளு 3 பேரும் சரி அந்த சோலார் பவர் பிளான்ட்ட வந்து பார்க்கலாம் அப்டிங்கிற மாதிரி கெளம்புவாங்க.
போற வழியில க்ரஷ் வந்து ஃபேமஸ் பையனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி "நீ இருக்கிற இடத்துல வந்து என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. நான் அதனால வீட்ட விட்டு ஓடப் போறேன்" அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணிட்டு வைக்க, இவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, "இருங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படிங்கிற மாதிரி பாதியிலேயே இவங்க 2 பேத்தையும் விட்டுட்டு க்ரஷ் பின்னாடி ஓடி போயிருவான். அது என்ன பண்ணும் அப்படின்னா, வேற ஒரு ஊருக்கு பஸ் ஏறிரும். இவனும் பின்னாடியே ஏறிருவான். இப்ப இங்க 2 பேரும் தனியா இருப்பாங்க இல்லையா? சரி அவன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி என்ன பண்ணுவாங்கன்னா, தனியா ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் லஞ்ச் சாப்பிடுவாங்க. ஃபேமஸ் பையன் கால் பண்ணி சொல்லுவான். இந்த மாதிரி என்னோட க்ரஷ் வந்து சியோலுக்கு போக போறாளாம். அவள எப்படியாவது கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாரி சொல்ல, இந்த விஷயத்த நம்ம அங்கிள் வந்து டீச்சர் கிட்ட சொல்லுவாங்க. சியோல்ன்னு சொன்னோனே தான், அங்க சியோல்ல நடந்த ஒரு விஷயம் வந்து டீச்சருக்கு வந்து ஞாபகம் வரும். ஸோ சியோல்ல ஒன் ஆஃப் த ஸ்கூல்ல தான் நம்ம டீச்சர் வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அப்ப அங்க ஒன் ஆஃப் த பேரண்ட் வந்து இந்த பொண்ணுகிட்ட டீச்சர் கிட்ட வந்து லிமிட் கிராஸ் பண்ணி நடந்துப்பாங்க. ஆனா ஆக்சுவலா என்ன ஆயிரும் அப்டின்னா, நம்ம டீச்சர் தான் வந்து பேரண்ட் கிட்ட அஃபேர் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, அவங்களோட அம்மா வந்து ஸ்கூல்ல எல்லாரு பசங்க முன்னாடியும் வந்து ஹீரோன்ட்ட எப்படி என்னோட புருஷன் நீ வளைச்சு போட பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி அடிக்க, அது பெரிய இஷ்யூ ஆயிரும். இப்ப சியோல்ன்னு சொன்னோனே ஹீரோயினுக்கு வந்து அதுதான் ஞாபகம் வரும். ஸோ இருந்தாலும் நம்ம ஸ்டூடண்ட் வந்து அங்க போயிருக்காளே அவள கூட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, சியோலுக்கு கிளம்பி வந்துருவாங்க. எங்க ஃபேமஸ் பையன் வந்து அந்த க்ரஷ்ஷ ஃபாலோ பண்ணிட்டே போவான். இவன் எங்க தான் போறா அப்படிங்கிற மாதிரி. இவனும் ஆ நான் சொன்ன பையன் வந்துட்டான். நான் அவன் கூட தான் நைட் தங்க போறேன். பாய் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பிருவான். ஸோ இந்த விஷயத்த அவங்க அங்கிள் கிட்டயும், டீச்சர் கிட்டயும் சொன்னா, "என்னது நைட்டு ஒரு பையனோட போய் தங்க போறாளா? இரு நான் அவள கூப்பிட வரேன்" அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வந்துருவாங்க. பட் அந்த டைம்ல என்ன ஆயிரும் அப்படின்னா, 2 பேரும் மெட்ரோல மிஸ் ஆக, ஹீரோயின் கரெக்ட்டா ஏறிருவா. பட் ஹீரோ வந்து மெட்ரோவ மிஸ் பண்ணிருவான். ஸோ நான் அடுத்த ஸ்டாப்ல ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரன்னிங்லேயே சேஸ் பண்ணி ஹீரோ அடுத்த ஸ்டாப்ல ஏறுவான். ஸோ 2 பேரும் யார்றா அந்த பையன் ஒரு மைனர் பொண்ண கூட்டிட்டு போறதுன்னு திருப்பி பார்த்தா, அங்க லாயர். "டேய் நீனும் உயிரோட தான் இருக்கியா?" அப்படின்னு அங்கிள பார்த்து ஒரு கேள்வி. அங்கிள் என்ன கேட்பான் அப்படின்னா, "நீ எதுக்கு ஒரு மைனர் பொண்ண கூப்பிட்டுட்டு நைட்ல சுத்துற?" அப்படிங்கிற மாரி கேட்பான். அதுக்கு அந்த லாயரு, "இவ்ளோ வருஷம் கழிச்சு இதுதான் உனக்கு கேட்க தோணுதா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவங்க 2 பேரும் இப்ப கண்ணாலே இப்படி மாத்தி மாத்தி பேச, டேய் இருங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த பொண்ணோட டீச்சரா நான் கேட்கிறேன். அந்த பொண்ண நீ என்ன கூப்பிட்டு வந்த?" அப்படிங்கிற மாதிரி நம்ம டீச்சர் கேட்பாங்க. இந்த பொண்ணு ஏங்க எங்க அப்படிங்கிற மாதிரி லாயர் அவங்கள தானே தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். இப்போ டீச்சர் வந்து அவங்க பேரண்ட்ஸோட சேர்ந்துட்டாங்களா? திருப்பியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்களா? அடுத்து நடக்க போறது எல்லாமே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே காய்ஸ்.